ஹே ஆல்! இது வந்து நேத்தோட கன்டினியூவேஷன் தான். ஸோ பீஸ் புலாவ் எப்படி செஞ்சேன்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமா பட்டாணி, அப்புறம் இன்னொரு பவுல்ல வந்து ஒரு 1 1/2 கப் தேங்காய் பால், அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, நெறைய புதினா, நெறைய கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 டொமேட்டோ இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பக்கத்துல ஒரு 1 கிளாஸ் வந்து பாஸ்மதி அரிசிய வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணீல. ஸோ ஆஸ் யூசுவல் குக்கர்ல வந்து 1 ஸ்பூன் கீயும், தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊத்திட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிட்டு, ஒரு கை புதினா, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/2 தக்காளி. ஸோ என்னோட பிரியாணிலலாம் வந்து நெறைய நான் புதினா ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்க ஆட் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ப கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, 1 கப் பட்டாணிய வந்து ஆட் பண்ணிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் வந்து பட்டாணி வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிளாஸ் ரைஸுக்கு வந்து 1 1/2 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி கொதிச்சு வந்தோனே நம்ம கழுவி வச்சிருக்க அரிசிய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, சிம்லயே வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதும். நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியா கிடைக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு கீ ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து திருப்பி குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது கூட திருப்பி 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருந்தது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சின்ன மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.